Hi viewers, welcome to Tom Math 9th Standard Maths பார்க்கலாம் Set Language First Lesson Exercise number 1.2 Question number 1 Find the cardinal number of the following sets Roman 1 question பாருங்க M equal to set M equal to elements P, Q, R, S, T, U So இது elementsலாம் கொடுத்திருக்காங்க set name is M Okay இங்க என்ன question கேட்டிருக்காங்க Find the cardinal number of the following sets ஸோ நம்ம எப்போயுமே டேபிளர் ஃபார்மில் இருந்தால் தான் அதாவது இந்த ஃபார்மில் இருந்தால் தான் நம்ம எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணி எழுத முடியும் ஸோ கார்டினல் நம்பர் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் வந்துட்டு டேபிளர் ஃபார்மில் தான் இருக்குது அப்போ நம்ம எழுதிடலாமா கார்டினல் நம்பர் ஸோ கார்டினல் நம்பர் ஆஃப் த செட் எம் அப்படிங்கிறப்ப நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் செட் எம் ஸோ இதுக்கு என்ன நேம் என் ஆஃப் எம் செட் நேம் இங்கே எம் கொடுத்துருக்கனால என் ஆஃப் எம் எழுதியிருக்காங்க இந்த என் ஆஃப் எம் தான் என்னது கார்டினல் நம்பர் ஆஃப் த செட் எம் ஓகே இப்போ எலமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 6 how many elements in the set m 6 elements so the 6ங்கற நம்பர் தான் நமக்கு என்னது cardinal number of set m ஓகே இப்போ செகண்ட் क्वेश्चन பாருங்க செகண்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க set p is equal to x such that x is equal to 3n plus 2 n belongs to whole number and x less than 15 ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸுங்கிறதா எலமெண்ட் அந்த எக்ஸை டிஃபைன் பண்ணுறது தான் அந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே பாருங்கன்னா எக்ஸோட ஃபங்க்ஷன் என்ன எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3n + 2 ஸோ நம்மளுக்கு n வேல்யூ என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம இங்கே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் இப்போ n வேல்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள் அண்ட் n பிலாங்ஸ் டு whole number so n belongs to whole number அப்படினா என்னன்னு தெரியும் நமக்கு இப்போ n வேல்யூ எங்க இருந்து ஆரம்பிக்குது whole number 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா so 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருக்கும் அதான் whole number so என்னோட வேல்யூ நம்ம 0 ன்னு எடுத்தா ஒரு x வேல்யூ கிடைக்கும் 1 எடுக்கறப்ப இன்னொரு x வேல்யூ கிடைக்கும் அப்படி நம்ம கண்டினியூஸா எடுத்துக்கிட்டே போறப்ப இங்கேயும் கண்டினியூஸா x வேல்யூ கிடைச்சிட்டே இருக்கும் ஓகே இப்போ எடுத்துட்டே போகலாமா அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க x less than 15 ஸோ எக்ஸோட வேல்யூ இந்த x வேல்யூ n இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும் less than 15 இருக்கணும் சரியா அப்போ நம்ம இங்கே வந்துட்டு என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்போ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க x = 3n + 2 இந்த ஃபங்க்ஷன் எடுத்து இப்போ நான் சால்வ் பண்ண போகிறேன் எக்ஸோட வேல்யூ என்னென்னு இப்போ என் வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம் n = 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப x is equal to n எங்கே இருக்கோ அங்கே 0 ஸோ 3 into n தானே சொல்கிறோம் 3 into n ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது 3 கூட n வேல்யூ 0வை மல்டிப்ளை பண்ணணும் சரியா மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வரும் 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் 0 தான் தென் இது கூட நம்ம வந்துட்டு 3 into 0 இதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0வா அது கூட இந்த +2வை ஆட் பண்ணிக்கணும் சரியா இப்போ ஆன்சர் என்ன வரும் எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2 எப்போ n = 0ன்னு நம்ம எடுக்கிறப்ப எக்ஸ் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 2 எக்ஸ் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் வேல்யூ எப்பயுமே 15 விட குறைவாக இருக்கணும் அதாவது less than 15 இருக்கணும் அப்படிங்க இப்போ less than 15 அப்படிங்கிறது இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுதா ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் லெஸ் தென் 15 அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன செட் பியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எலமெண்ட் 2 செகண்ட் எலமெண்ட் பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் n வேல்யூ 1 நெக்ஸ்ட் n வேல்யூ 1 வந்துட்டு ஃபங்க்ஷனில் அதாவது இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ ஃபங்க்ஷனில் எடுத்துக்கலாம் 3x = 3 into 1 plus 2 ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா ஆல்ரெடி நான் இங்கே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் எப்படின்னு 3 into 1 3 நெக்ஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கணும் ஓகே இப்போ 3 + 2 என்ன 5 ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ இஸ் 5 இதுவும் வந்துட்டு இப்படி தான் இருக்குது less than 15 தான் இருக்குது நம்ம செக் பண்ணிகிட்டே வரலாம் அப்போ தான் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு n வேல்யூ 2 அப்படி கண்டினியூஸாக எடுத்துகிட்டே வரலாமா இப்போ x is equal to 3 into 2 plus 2 நம்ம ஃபங்க்ஷன் கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் n வேல்யூ சேஞ்ச் பண்ணி போட்டுகிட்டே வாங்க மற்ற இந்த 3 இந்த 2 அப்படியே தான் வரும் ஓகே 3 into 2 என்ன வரும் 6 plus 2 ஆட் பண்ண x வேல்யூ ஈக்குவல் டு 8 less than 15 அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன x வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 2 5 8 ஓகேவா இப்போ 3 எலமெண்ட்ஸ் இருக்குது செட் பிலாம் அடுத்து எலமெண்ட் பார்க்கலாம் n = 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன வேல்யூ கிடைக்கும் இப்போ 3 into 3 plus 2
இப்போ 3 3s are என்ன 9 plus 2. So the x value is 11. This is also less than 15. Okay. அடுத்து n value 4. n value 4 substitute பண்ணிக்கலாமா 3 into 4 plus 2. இப்போ 3 4s are 12 plus 2. That is equal to 14. 14 x value is equal to 14. This is also less than 15. Okay, 15 விட சின்ன நம்பர். நெக்ஸ்ட் n வேல்யூ எடுக்கிறப்ப கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ 15 விட அதிகமாக தான் இருக்கும். ஒரு டைம் நான் எடுத்து காட்டிடுறேங்க. பாருங்க x is equal to n equal to 5 எடுத்துக்கலாம். n equal to 5 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு x வேல்யூ எனக்கு கிடைக்கும். 3 into 5 plus 2. 3 5s are 15. இப்போயே 15 வந்துருச்சா plus 2 போடுறப்ப x வேல்யூ எனக்கு கிடைக்கும் 17. ஸோ இட்ஸ் நாட் லெஸ் தென் 15. இது வந்து தப்பு இல்லையா, லெஸ் தென் 15 தான் இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ இந்த 5 எடுக்கவே வேண்டாம், இதை வந்துட்டு விட்டுடலாம். அப்போ நம்ம 4ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். n வேல்யூ 4 எடுக்கிறப்பயே நம்மளுக்கு x வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு 14. ஸோ த 4 செட் p இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் x வேல்யூ 2, நெக்ஸ்ட் x வேல்யூ என்ன கிடைச்சது 2 5 பாருங்க 2 5 8 11 14. இப்போ 2 5 8 11 14 இவ்வளோ தான் வந்துட்டு நம்மளுக்கு செட் பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா செட் பி மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் எதில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. செட் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 3n plus 2 and n belongs to whole number and x is less than 15. இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். செட் பில்டர் ஃபார்மில் இருக்கிறப்ப நமக்கு கோஆர்டினல் நம்பர் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், செட் பியை வந்துட்டு இது மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணி எந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம், டேபிளர் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். டேபிளர் ஃபார்மில் இருக்கிறப்ப நம்ம அதோட கார்டினல் நம்பர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ கார்டினல் நம்பர் ஆஃப் செட் பி n of p is equal to how many elements in the set p? 1 2 3 4 5. So the cardinal number of set p is 5. That's all. Next question பார்க்கலாம். Roman 3 question பார்க்கலாம். Q is equal to y such that y is equal to 4 by 3n comma n belongs to natural number and 2 less than n less than or equal to 5. ஸோ இங்கே n வேல்யூ நேச்சுரல் நம்பரில் இருக்குது. என்னோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா 2 பெருசாக இருக்கும் இல்லையா. அப்போ என்ன வேல்யூ எடுத்துக்கலாம் 3. n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. லெஸ் தென் 2 கண்டிப்பாக இங்கே 2 எடுக்கக்கூடாது. இது மாதிரி இங்கே ஈக்குவல் கொடுத்துருந்தாங்கன்னா 2 சேர்த்திக்கலாம், இல்லைன்னா இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் எப்படின்னு பார்த்தா 3. இப்போ 3ல் ஸ்டார்ட் பண்ணி 4 எடுக்கலாம். அடுத்து இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அல்லனா அதை விட சின்ன நம்பர், அதுதான் அதோட மீனிங். இப்போ n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3 4 5. 3 4 5 மட்டும் தான் nக்கு எடுக்க முடியும். இது நேச்சுரல் நம்பர் தான் சரியா. n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் yக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, y இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 3n கொடுத்துருக்காங்களா. 4 டிவைடட் பை 3n கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்து n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரலாம். 3 வேல்யூஸ் தான் இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணி செட் க்யூவில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ n ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n ஈக்குவல் டு 3 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன வரும், y இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அப்படிங்கிறப்ப என்ன வரும் 4 டிவைடட் பை 9. இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் ஆஃப் செட் க்யூ இஸ் 4 by 9. தட்ஸ் ஆல். இதை மறுபடியும் நம்ம மினிமைஸ் பண்ண முடியும்னா அதை கேன்சல் பண்ணலாம். இது பண்ண முடியாது, காமன் டிவைசர் இல்லை அப்படிங்கிறதுனால இது மினிமைஸ் பண்ண முடியாது. அடுத்து 4 n ஈக்குவல் டு 4 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், y இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 4 இன்ட்டு 4 என்னாகும் 4 by 16. இப்போ இது காமன் டிவைசர் 4 இருக்கு. 4ஆல் இங்கே நியூமரேட்டர் கேன்சல் பண்ணிங்கன்னா 1, டினாமினேட்டர் பண்ணால் 4 சரியா. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன கிடைக்குது 1 by 4. நெக்ஸ்ட் n வேல்யூ 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். n equal to 5. அப்போ y is equal to 4 divided by 4 into 5 இல்லையா. 4 divided by 4 5s are 20 denominatorல. இப்போ நம்ம 4ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 4 is 4, 5 4s are 20. ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன 1 by 5. n வேல்யூ நம்ம 3 4 5 மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ இந்த 3 வேல்யூஸ்க்கு நம்மளுக்கு x y என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 by 9, 1 by 4 and 1 by 5. So therefore set q is equal to 4 by 9, 1 by 4, 1 by 5.
இதுதான் வந்துட்டு செட் கியூ. சரியா? அப்போ நம்ம டேபிளர் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். கொடுத்துருக்கிறது செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்துட்டு இது சால்வ் பண்ணி டேபிளர் ஃபார்ம் கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு இதோட கோஆர்டினல் நம்பர் பார்க்கலாமா? n of q is equal to 1, 2, 3. Only 3 elements are there. So the coordinate number of set q is 3. That's all. Next question பார்க்கலாம். Problem number 4. Set r is equal to x such that x is an integers. X belongs to integer and minus 5 less than or equal to x less than 5. ஸோ எக்ஸ் வேல்யூ இப்போ என்ன அப்படிங்கிறத டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணோம் இல்லையா? இதெல்லாம் ஃபங்க்ஷன் சால்வ் பண்ணி எடுத்தோம். இதுதான் ஃபங்க்ஷன். இப்போ டேரெக்டாகவே இந்த மாதிரி எதுவும் ஃபங்க்ஷன் கொடுக்கல. டேரெக்டாகவே எக்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இன்டீஜரில் இருக்குது. இன்டீஜரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ -5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வேல்யூ எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, ஈக்குவல் கொடுத்ததுனால நம்ம -5 சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம -5 பாருங்கள், டேரெக்டாக எழுதிடுறேன். செட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் வேல்யூ -5 எடுத்துக்கங்க. அடுத்து என்ன வரும்? -4 -3 -2 -1 0 அப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அப் டு 4 வரைக்கும் எழுதணும். ஏன்னா லெஸ் தென் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5 எடுக்கக்கூடாது, அதோட ஒரு ப்ரீவியஸ் நம்பர் வரைக்கும் எடுக்கணும். 1 2 3 4. தட்ஸ் ஆல். இப்போ நம்ம வந்துட்டு செட் ஆர் வந்துட்டு நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம கோஆர்டினல் நம்பர் ஆஃப் செட் ஆர் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஹவு மெனி எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கோஆர்டினல் நம்பர் ஆஃப் செட் ஆர் இஸ் 10. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 5. Set S equal to the set of all leap years between 1882 and 1906. So set of all என்ன கொடுத்துருக்காங்க, லீப் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட் நேம் இஸ் எஸ். ஸோ லீப் இயர்ஸ் வந்துட்டு எழுத போகிறோம். அதுவும் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே, 1882 டு அண்ட் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிட்வீன் கொடுத்துருக்கப்ப நம்ம இந்த இயர் ரெண்டுமே எடுத்துக்கக்கூடாது, இதுக்கு இடைப்பட்ட லீப் இயர்ஸ் மட்டும் எழுதணும். ஸோ 1882 வந்துட்டு இதுக்கு அடுத்தது வந்து 83 வரும். கண்டிப்பாக அது ஆட் நம்பர், லீப் இயராக இருக்க முடியாது. 1884 எடுத்து பார்க்கலாம். இங்கே சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எழுதிக்கலாம். 1884 இஸ் அன் ஈவன் நம்பர். ஸோ இது லீப் இயரான்னு செக் பண்ணணும். லீப் இயர்னால் 4ஆல் டிவைட் ஆகணும் இல்லையா? 4ஆல் எக்ஸாக்டாக ரிமைண்டர் 0 வர்ற மாதிரி டிவைட் ஆகணும். அப்போ பாருங்கள், நம்ம சால்வ் பண்ணலாமே தான். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 18 இருக்கிறப்ப 4 டேபிள் சொல்லலாம். 4 4s 16 வருமா? நம்மளுக்கு எக்ஸாக்டாக 18 வரணும். 18 வரணும், இல்லைன்னா இதை விட குறைவாக வரணும். அப்படின்னா 16. இப்போ 4 டைம்ஸ் இருக்குது. 4 4s 16 அப்படிங்கிறதுனால 4 டைம்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ வந்துட்டு 18 வந்துட்டு 16ஆல் லெஸ் பண்ணுறப்ப ரிமைனிங் 2 கிடைக்குமா? அப்போ இந்த டிஜிட் எடுத்துக்கோங்க, 28. இங்கே ரிமைண்டர் 2, இந்த டிஜிட் எடுத்துட்டிங்கன்னா 28. இப்போ 28 டேபிள் சொல்லலாம். 28 4 டேபிளில் 28 எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 7 4s 28. 7 4s 28. அப்போ ரிமைண்டர் 0 ஆயிடுது. நெக்ஸ்ட்டு 4 மட்டும்தான். இங்கே ரிமைண்டர் வந்தால் தான் இது கூட சேர்த்துவோம் இல்லையா? அப்போ 4 மட்டும்தான். 1 4 is 4. இப்போ வந்துட்டு எக்ஸாக்டாக டிவைட் ஆகிடுச்சு, ரிமைண்டர் 0. அப்போ அதை ஃபஸ்ட்டு லீப் இயர்னு எடுத்துக்கலாமா? செட் எஸ் ஈக்குவல் டு 18 and 84. 1884 எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் லீப் இயர் என்னாகும், ஒரு 4 இயர்ஸ் ஆட் ஆகி வரும். அப்போ 1888. இது நெக்ஸ்ட்டு 4ஆல் டிவைட் ஆகும். அடுத்து வந்துட்டு என்ன வரும், ஒரு இது கூட ஒரு 4 ஆட் பண்ணால் 1902 இல்லையா? 1902. அடுத்து வந்துட்டு வர்றது இது கூட 4 ஆட் பண்ணால் 1906. அதுதான் கடைசியாக இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம பிட்வீன் திஸ் இயர் அண்ட் இயர் அப்படி கொடுத்துருக்கிறப்ப நம்ம இதையும் எடுத்துக்கூடாது, இதையும் எடுத்துக்கூடாது இல்லையா? அப்போ இங்கே வந்துட்டு இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ n of s equal to 3. The cardinal number of set s equal to 3 years வந்திருக்கனால 3ன்னு எழுதிக்கலாம். That's all. Question number 2. Identify the following sets as finite or infinite. ஸோ finite and infinite ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம் இது மாதிரி அப்படின்ட்டு. ஸோ இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, அது ரிலேட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ ரோமன் நம்பர் 1 பாருங்கள்.
Set X equal to the set of all districts in Tamil Nadu. Set of all districts in Tamil Nadu னு கேட்டிருக்காங்க. Countable அப்படின்னா finite, uncountable அப்படின்னா infinite. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது போல். இப்போ டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து கவுண்ட் பண்ண முடியுமா? முடியும் இல்லையா? அப்போ கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது finite செட்னு சொல்லிடலாம். அவங்க வந்து செட் எழுத சொல்லியே கேட்கலாம். Following sets as finite or infinite நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் போதும். சரியா? அப்போ வந்துட்டு therefore the set X is finite. ஓகே, ஃபினைட் செட் அப்படிங்கிறத சொல்லிடலாம். சரியா? ஓகே, எதனால் சொல்லியிருக்கோம்? டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் கவுண்டபுளாக தான் இருக்கும். 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம 1 2 3 சொல்லி அதை கவுண்ட் பண்ணி முடிச்சிருவோம் இல்லையா? அதனால் இது ஃபினைட் செட். ஸோ வந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ணி முடிக்க முடியாது அப்படின்னா அது அன்கவுண்டபுள். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். Question number 2, set y is equal to the set of all straight lines passing through a point. Passing through a point, straight lines passing through a point னா இப்போ என்ன மீனிங்? இப்போ பாயிண்ட், இந்த பாயிண்ட் வழியாக எவ்வளோ லைன்ஸ் போகுது அப்படிங்கிறது தான் மீனிங். பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைன் போகுது, செகண்ட் லைன் போகுது, இப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா இது அன்கவுண்டபுளாக இருக்கும். எவ்வளோ லைன்ஸ் இந்த பாயிண்ட் வழியாக போகுதுங்கிறத நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. therefore y is infinite set அப்படி சொல்லிடலாமா? ஸோ அன்கவுண்டபிள் லைன்ஸ் இருக்கிறனால நம்ம என்ன சொல்லிடலாம்? y is infinite set அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். set A is equal to x such that x belongs to integer and x less than 5. ஸோ இண்டீஜர்ஸ் எடுத்திருக்கோம். இண்டீஜர்ஸ் ஜென்ரலாக வந்துட்டு நம்ம இண்டீஜர்ஸ் எப்படி சொல்லுவோம்னு பாருங்கள். வந்துட்டு 0 எடுத்துட்டோம் அப்படின்னா 0க்கு பிஃபோர் வந்துட்டு நம்மளுக்கு மைனஸில் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ மைனஸில் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். -1 -2 -3 இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 0க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 0 1 2 3ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதான் வந்துட்டு நம்மளுக்கு இண்டீஜர்ஸ். இப்போ இந்த இண்டீஜர்ஸில் இருக்க நம்பர் தான் நம்மளுக்கு எக்ஸ் அப்படிங்கிறாங்க. எக்ஸ் எங்குது? செட் ஏழு இருக்கக்கூடிய எலமெண்ட் எக்ஸ். எக்ஸோட நம்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டீஜர்ஸில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுலேயும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எலமெண்ட் எக்ஸ் லெஸ் தென் 5. ஸோ 5 விட லெஸ்ஸாக இருக்கக்கூடிய இண்டீஜர்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப இங்கே 5 வரைக்கும் எடுத்துக்கிறேன், இது எக்ஸட்ரா அப்படி கொடுத்துக்கலாம். இப்போ 5 விட லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அப்படின்னா 4லேருந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே நமக்கு வரும். அப்படிங்கிறப்ப இது வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு போயிட்டே இருக்கப்ப -3 -4 -5 -6 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ 4லேருந்து பின்னாடி இப்படி போயிட்டே இருக்கனால இதுவும் அன்கவுண்டபிள் தான். therefore set A is infinite set. Set A is infinite set. Question number 4. Set B is equal to x such that x square minus 5x plus 6 equal to 0 and x belongs to natural number. X value வந்துட்டு natural numberல இருக்கு. இந்த x value வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு கண்டிஷன் மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x value இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஈக்குவல் டு 0 வரணும். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு எந்த x வேல்யூ எடுத்தால் இங்கே 0 வரும்னு பார்த்தா எல்லா எக்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் 0 வராது இல்லையா? பர்டிகுலராக 1 2 3 நம்பர்ஸ் தான் வந்துட்டு இங்கே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இது வந்துட்டு லிமிட்டட் வேல்யூஸ் நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லிட முடியும் அப்படிங்கிறதுனால therefore set B is finite set. That's all. Third question பார்க்கலாம். Question number 3. Which of the following sets are equivalent or unequal or equal sets? ஸோ நம்ம செட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷினில் A அண்ட் Bங்கிற 2 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸில் கொடுத்துட்டாங்கனாலே அந்த செட் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இதை வந்துட்டு நம்ம டேபிளர் ஃபார்மில் மாற்றிட்டு அது ஈக்குவல் செட்ஸா இல்லை அன்ஈக்குவலா இல்லை ஈக்குவலண்ட் செட்டா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரி, ஃபஸ்ட்டு செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1ல ஃபஸ்ட்டு செட் A is equal to the set of vowels in the English alphabet. Set of vowels in the English alphabets. So set A என்ன கொடுத்துருக்காங்க? set of vowels கொடுத்துருக்காங்க in English alphabets. So English lettersல vowels நம்ம எது சொல்லுவோம்? A, E, I, O, U. இதை வந்துட்டு நம்ம vowels அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ AEIOE தான் vowels. ஸோ இந்த 5 letters தான் செட் ஏல எலமெண்ட்ஸாக இருக்குது. ஓகே, செட் பி பாருங்கள். The set of all letters in the word vowel. Set of all letters in the word vowel கொடுத்துருக்காங்க.
ஸோ வவ்வல்ங்கிற வேர்டில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதுதான் வந்துட்டு இந்த செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஸோ வவ்வல் என்ன இருக்குது? வி, ஓ, டபிள்யூ, இ, எல். ஸோ வவ்வலில் இருக்கிற லெட்டர்ஸ் வந்துட்டு வி, ஓ, டபிள்யூ, இ, எல். இது 5 எலமெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இதில் இருக்க எலமெண்ட்ஸ் வேறு ஏஇ, ஐஓயு. பட் நம்மளுக்கு இங்கே ஈக்குவலண்ட் ஆர் அன்ஈக்குவல், ஈக்குவல் இது கண்டிப்பாக பார்த்ததும் போய் சொல்லிடலாம். இங்கே வேறு எலமெண்ட்ஸ், இங்கே வேறு எலமெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இது அன்ஈக்குவல் செட்ஸ் இல்லை. ஈக்குவல் செட்ஸ் இல்லை, அன்ஈக்குவல் செட்ஸ்ன்னு சொல்லிடலாம். பட் ஈக்குவலண்ட் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதாவது கார்டினல் நம்பர் ஆஃப் செட் A is equal to 5. இப்போ கார்டினல் நம்பர் நம்ம சொல்லுவோம் how many elements in set A, அதான் AEIOU. அப்போ எவ்வளோ இருக்குது? 5 letters. ஸோ கார்டினல் நம்பர் ஆஃப் செட் A is equal to 5. சேம் டைம் செட் Bக்கும் கார்டினல் நம்பர் நம்ம பார்க்கணும். 1 2 3 4 5. இங்கேயும் VOWEL அப்படிங்கிற 5 letters இருக்குது. ஸோ கார்டினல் நம்பர் ஆஃப் செட் B is equal to 5. ரெண்டும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்கா? ஸோ இந்த கார்டினல் நம்பர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது வந்துட்டு ஈக்குவலண்ட் செட் அப்படின்னு சொல்லிடலாம். ஈக்குவலண்ட் செட் அண்ட் அன்ஈக்குவல் செட்னு சொல்லலாம். அன்ஈக்குவல்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, பட் வேறு வேறு எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம அன்ஈக்குவல் செட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்துட்டு என்ன இதில் வந்துட்டு சூட் ஆகுமோ அதை மட்டும் சொல்லிக்கலாம். ஈக்குவலண்ட்னு சொல்லிக்கலாமா? therefore sets A and B are equivalent sets. That's all. Question number 2 பாருங்க. Roman 2. Set C is equal to 2 3 4 5 elements 2 3 4 5 and set D is equal to X such that X belongs to whole number and 1 less than X less than 5. ஸோ வந்துட்டு எக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டி வந்துட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இது டேபுலர் ஃபார்மில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? டேபுலர் ஃபார்மில் இருக்கிறப்ப இப்போ செட் பில்டர் ஃபார்மை நம்ம டேபுலர் ஃபார்முக்கு மாற்றுறப்ப இந்த கண்டிஷன்ஸ்லாம் பார்த்து நம்ம கரெக்டாக எலமெண்ட்ஸ் எழுதணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுங்கிறது எலமெண்ட். எக்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குது? ஹோல் நம்பர்லாம் இருக்குது. ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இங்கே கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா லெஸ் தென், அதாவது 1 லெஸ் தென் எக்ஸ். எக்ஸ் வந்துட்டு 1 விட பெரிய நம்பர். கண்டிப்பாக 1 வராது, ஆனால் 1 விட பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் லெஸ் தென் 5. இப்போ 1 விட பெரிய நம்பர் அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? செட் டி இஸ் ஈக்குவல் டு 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? 2 3 4. அண்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் 5. 5 விட சின்ன நம்பர் அப்படிங்கிறப்ப 4ஓட ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ டியில் வந்துட்டு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 2 3 4. 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சி அண்ட் டியை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 3 4 இங்கே ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட் இருக்குது. இந்த எலமெண்ட் இங்கே இருக்குது. பட் இங்கே 5ங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இதில் ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ். சி அண்ட் டிக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இதுதான் வந்துட்டு. ஸோ இது வந்து என்ன சொல்லிடலாம்? அன்ஈக்குவல் செட்ஸ். இப்போ 2 3 4 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் செட்ஸ். இப்போ 5ங்கிற ஒரு எலமெண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கா இல்லையா? ஸோ இது ரெண்டுமே எப்படி சொல்லிடலாம்? அன்ஈக்குவல் செட்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடலாம். therefore C and D are unequal sets. That's all. Next question பார்க்கலாம். Roman 3. Set x equal to x such that x is a letter in the word life. So xங்கிறது letters in the word life. இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷியூராக சொல்லிடலாம் 4 letters தான் இருக்குது. ஸோ செட் எக்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்? லைஃப்ங்கிற வேர்டில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது? எல் ஐ எஃப் இ. இப்போ வந்து இந்த 4 letters வந்து தான் எலமெண்ட் எக்ஸோடது. ஒய் டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஃபைல் FILE அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணுறப்ப வந்து பாருங்கள், எல்ங்கிற லெட்டர் இங்கே இருக்குது, ஐங்கிற லெட்டர் இருக்குது, எஃப் லெட்டர் இருக்குது, இ இருக்குது. ஸோ வேர்ட்ஸ் வேறு வேறையே தவிர அந்த லெட்டர்ஸ்க்கு அப்படியே இருக்கா? இங்கே ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. எல்ங்கிறது இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்குது, இங்கே தேர்ட் லெட்டராக இருக்குது. ஸோ சேம் எலமெண்ட் தான். ஆர்டர் மேபி சேஞ்ச், த செட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ தேர்ஃபோர் the sets x and y are equal sets. That's all. Fourth question பார்க்கலாம்.
Question number 4. G is equal to x such that x is a prime number and 3 less than x less than 23. ஸோ எக்ஸுங்கிறது ப்ரைம் நம்பர் தான். ஸோ எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 and 23க்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜி இஸ் ஈக்குவல் டு 3க்கு அடுத்து ப்ரைம் நம்பர் அப்படின்னா 5 தான். 7, 11, 13, அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர் 17, 19, 21 வருமா? வராது இல்லையா? அடுத்து 23 தான் வரும். 23 நம்ம இங்கே எடுக்க முடியாது, ஏன்னா லெஸ் தென் 23 தான் இருக்குது. ஈக்குவல் இருந்தால் தான் 23 சேர்த்து எடுக்கணும். ஸோ 19ஓட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து ஹெச் செட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் such that x is a divisor of 18. ஸோ divisor of 18, 18ங்கிற நம்பரை எந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஹெச் செட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ 18 வந்துட்டு 2ஆல் டிவைட் ஆகும். ஈவன் நம்பர் எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2, அதுக்கப்புறம் 3யோட மல்டிபிள் தான் அதுவும். 6 3s are 18 இல்லையா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4ஓட மல்டிபிள் இல்லை. அடுத்து 5 கண்டிப்பாக இருக்காது. ஈவன் நம்பர் 5ஆல் 18 டிவைட் ஆகாது. அடுத்து வந்து 6 பார்த்தீங்கன்னா 6 3s are 18. அடுத்து 9ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 18ஆலேயே டிவைட் ஆகும். சரியா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சில் பாருங்கள் 5 7 11 13 17 19 இருக்குது. ஜியில் ஹெச்சில் பார்த்தீங்கன்னா 1 2 3 6 9 18 ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கா? ஸோ இது என்ன சொல்லிடலாம்? அன்ஈக்குவல் செட்ஸ்ன்னு சொல்லிடலாமா இதை? therefore G and H are unequal sets. ஓகே, unequal sets சொல்லிடுறோம். சேம் டைம் அதுக்கு அடுத்து நம்ம இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அதாவது கார்டினல் நம்பர் ஆஃப் செட் ஜி 1 2 3 4 5 6. ஸோ கார்டினல் நம்பர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு 6. ஹெச்சுக்கு பார்க்கலாம். கார்டினல் நம்பர் 1 2 3 4 5 6. ஸோ கார்டினல் நம்பர் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ கார்டினல் நம்பர்ஸ் எப்படி இருக்குது? ரெண்டுக்கும் சேமாக இருக்கிறனால இது ஈக்குவலண்ட் செட்ஸும் சொல்லிடலாம். இந்த ஃபைனலாக வந்துட்டு ஜி அண்ட் ஹெச் ஆர் equivalent sets. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? அன்ஈக்குவல் எலமெண்ட்ஸ் இருக்கனால அன்ஈக்குவல் செட்ஸ்ன்னு சொல்லலாம். அதர்வைஸ் நம்ம கார்டினல் நம்பர் ஈக்குவலாக இருக்கனால எப்படி சொல்லிடலாம்? ஈக்குவலண்ட் செட்ஸ்ன்னு சொல்லலாம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் டாம் மேத்.